இப்போ உள்ள சிட்யூவேஷன்ல பெண்கள் எல்லாருமே வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிந்த நபர், தெரியாத நபர் உங்கள பிளாக்மெயில் பண்ணலாம். அப்படி இல்லன்னா உங்களுடைய ஃபோட்டோவ எடுத்து மார்ஃபிங் பண்ணிட்டு மிரட்டலாம். அப்படி மிரட்டும்போது நீங்க தைரியமா வந்து சைபர் கிரைம்ல போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கணும். அப்படி கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது யாரு உங்கள பிளாக்மெயில் பண்ணாங்களோ, மிரட்டுதாங்களோ, மார்ஃபிங் பண்றாங்களோ அவங்க மேல ஐடி ஆக்ட் செக்ஷன் 67 இந்த பிரிவின்படி வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பிஎன்எஸ் செக்ஷன் 351 இந்த பிரிவின்படி பார்த்தீங்கன்னா, வழக்கு பதிவு பண்ணுவாங்க. சோசியல் மீடியாவ பொறுத்தமட்ல ஒருத்தன் தப்பு பண்றான், ஃபேக் ஐடி யூஸ் பண்றான் அப்புட்ன்னா, கண்டுபிடிக்க முடியாது எப்படின்னா எதுவுமே கிடையாது. இப்போ உள்ள சிட்யூவேஷன்ல சர்வ சாதாரணமா வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. அப்படி இருக்கும்போது, பெண்கள் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுங்க. உங்களுடைய பாதுகாப்ப நீங்க உறுதி பண்ணுங்க. காவல்துறையுமே வந்து உங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கும். இதுல வேற டவுட்னா கீழ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இத எல்லா பெண்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.